அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனல் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் காதல் வாழ்க்கையில் என்ன நடக்குது, வெயிட் பண்ணலாமா வேணாமா, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, அதாவது என்ன எண்ணத்தில் இருக்காங்க, இல்லை பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டிவ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. யூ ஆர் த யூ ஆர் திஸ் டிவைன் ஃபெமினன். நிச்சயமாக உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. மேபி உங்களோட ட்ரெஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப யூனிக்காக இருக்கும், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்க மாட்டீங்க, ரொம்ப கவர்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் தே லைக் இட். மேபி நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, அதுக்காக ரொம்ப அதை வந்து இப்படி காமிச்சிக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை. வெரி யூனிக் மெசேஜ். இது கொஞ்சம் பர்சனல் தான், பட் நீங்கள் வந்து கொஞ்சம் லிபரலாக ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் தேர் ஒப்பீனியன், பட் ஒன்லி இன் ப்ரைவேட், இந்த பப்ளிக் ப்ளேசஸில் இல்லை. மேபி நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது ட்ரிப் போகும்போது, இல்லைனா எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போகும்போது, இட்ஸ் லைக் கொஞ்சம் கேஷுவலாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்டைலிஷாக மாடர்னாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறேன். மேபி நீங்கள் ரொம்ப ரிஜிட்டாக ரொம்ப பக்காவாக சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவீங்க. மேபி அவங்க உங்களை ஒரு ரொம்ப ஒர்க் சுச்சுவேஷனில் மட்டும் பார்த்துருக்கலாம். மேபி அது அவங்களோட விஷாக கூட இருக்கலாம். 1 செகண்ட். ஸோ நீங்கள் இப்போ பேசாமல் இருந்தால் கூட இது வந்து உங்கள் கனெக்ஷனை பெருசாக பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஏதாவது சூழ்நிலைனால பேசாமல் இருக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அவங்க வந்து உங்களோட ப்ரெசன்ஸை அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தது ஒரு வரம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இன் கலெக்டிவ்ஸ் லைஃப். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா சமாதானம், இல்லைன்னா மெசேஜ், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு லெட்டர் மெசேஜ். You may not always understand why certain things happen. However, there is always a higher purpose to the events in your life. Through turmoil, a blessing will soon be revealed. கண்டிப்பாக நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்கிறது பிரபஞ்சமே ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லைனா வந்து நோ கம்யூனிகேஷன் ஏன் இருக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கலாம். பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு ஹையர் பர்பஸ் இருக்கும். மேபி நீங்கள் இப்போ பேசினா உங்கள் காதல் வாழ்க்கை வேற எங்காவது போய் முடியலாம், இல்லைனா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இல்லைனா அவங்க உங்களை காமிக் அட்டாக்லேருந்து கூட ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக் அட்டாக் இருக்கும். அதுலேருந்து கூட இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். பட் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், நோ கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து ஒரு டிவைன் பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்பணும், அவ்வளோதான் விஷயம். அது நம்பினீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பிளெஸ்ஸிங் வெளியில் வரதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. மேபி இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்கள் காதலை இன்னும் வலுப்படுத்தலாம், இல்லைனா இந்த டிஸ்டன்ஸில் வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். இந்த என்ன சொல்கிறது, நான் நேசிக்கிற பெண் வந்து என் மேலே உண்மையான காதல் வச்சுருக்காங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசலை, நான் எதுவுமே பண்ணலை, இருந்த போதும் அவங்களோட காதல் கொஞ்சம் கூட மாறலை. ஸோ எவ்வளோ ஜென்யூனான காதல் அவங்க என் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு கூட ஒரு புரிதல் உங்கள் பர்சனுக்கு வரலாம். ஸோ பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. பட் இதில் ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் வாவ், இதை நான் நோட்டீஸ் பண்ணல. 22:44 டிவைன் டைமிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் 3 அப்ரிசியேஷன். ஸோ 2, 3 and 4 வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸான ஈவெண்ட். 4 வந்து கண்டிப்பாக உங்கள் காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர். ஏன்னா 2 + 2 4, இங்கேயும் 44. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனியனோட கார்டில் வந்து 4 இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டிவைன் பிளான், டிவைன் பர்பஸ் இந்த காதல் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். பாசிட்டிவிட்டி, நர்ச்சரிங், ஹீலிங், ஸ்பாட்லைட், எக்ஸ்போஷர், சன் கார்டு. சந்தோஷத்துக்காக தான் இந்த சின்ன இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடை இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா மேபி நீங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. மேபி இப்போ உடனே அவங்க வந்து காதலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் இருக்காது. நீங்கள் உண்மையிலேயே அவங்கள வந்து எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இல்லாமல் போகலாம், இல்லைனா அவங்களுக்கு இல்லாமல் போகலாம்.
இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் மேபி நீங்கள் உங்கள் காதலை இன்னும் புரிஞ்சுக்கணும், இல்லைனா அவங்க உங்கள் காதலை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். பட் இந்த பிரிவு வந்து கண்டிப்பாக நல்லதுக்கு தான். பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த பனி மூட்டம் விலகி சூரிய வெளிச்சம் உங்கள் காதல் வாழ்க்கைக்குள்ளே வருது. என்ன என்ன நினச்சிட்ருக்காங்க, என்ன என்ன நம்மளுக்கு தெரியும் நாம் என்ன நினைக்கிறோன்னா, பட் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க அது அந்த குழப்பம்லாம் தீர்ந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அழகான கார்ட்ஸ். ரியலி ஐ அப்ரிஷியேட் திஸ் ரீடிங். உங்கள் எனர்ஜி ரொம்ப அழகாக இருக்குது, அதனால தான் ரீடிங் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது. பனிமூட்டம் விலகுது, சூரிய வெளிச்சம் வருது. ஸோ பனிமூட்டமும் சூரியனும் ஒன்றா இருக்கும்போது தான் வானவில் நமக்கு தெரியும். அதாவது மழை பெஞ்சு க்ளவுடியாக இருக்கும்போது தான், சூரியன் வெளியில் வரும்போது தான் நம்ம எல்லாருமே ரெயின்போவை பார்ப்போது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது மழை பெஞ்சு அந்த மழை பெஞ்சிட்டே இருந்து நிற்க போகும்போது சூரியன் இருக்கும்போது தான் நம்ம வானவில் பார்க்க முடியும். ஸோ அந்த அழகான ஒரு மொமெண்ட். மழை பெய்தேன்னு வருத்தப்படாதீங்க, ரொம்ப க்ளவுடியாக இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வானவில் பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். இப்போ பனிமூட்டமாக இருக்கலாம், ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்தால் நம்மளால் கிளியராக சில விஷயங்களை பார்க்க முடியாது, அப்படி இருக்கலாம். ஆனால் உங்கள் மழை பெய்யும் போதே அங்கே சூரியனும் இருக்கார். அதனால் உங்களுக்கு இது பெரிய பிரச்சனை இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் கொண்டு வரணும்னு பிரபஞ்சம் சொல்லலை. இட்ஸ் அ டிவைன் பிளான் அப்படிங்கிறாங்க. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனை டிவைன் பிளான் தான். ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க. A blessing in disguise. Please spirits, no contact situation for collective, no contact situation for collective energy. Show my God a star. YouTube rules. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், யூஆர் த ஸ்டார். ஒரு நட்சத்திரத்தை யாரெல்லாம், இப்போ ஒரு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபிலிம் ஸ்டார் வச்சுக்கோங்க, இல்லைனா எந்த ஸ்டார் வேணால் வச்சுக்கோங்க, எந்த ஃபீல்டில் அவங்க மேலே எவ்வளோ பேர்த்துக்கு க்ரஷ் இருக்கும், எவ்வளோ பேர்த்தோட அட்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும். அப்படி தான் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. யூஆர் லைக் எ ஸ்டார். அவங்க காதல் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு அப்படியான்னு கேட்டால் எஸ் 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 தே ஆர் கோயிங் டு சே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டார், நீங்கள் வந்து ஒரு ஹை பெடஸ்டலில் வச்சுருக்காங்க. அதான் உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பெரிய உயரத்தில் வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. இட்ஸ் லைக் எவ்வளோ பெரிய ஆள், அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்சன், எவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அட்டென்ஷன் இருக்குது, நாம் சரியான ஆளா அப்படின்றது ஒரு சின்ன தயக்கம் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இன்னும் எட்டி பார்க்காம இருக்காங்க அவங்க காதல் வாழ்க்கையில். பட் இது வந்து தடுக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்களை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அதாவது கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா உங்களை வந்து அவங்க ரொம்ப வேல்யூபிள் பர்சனாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பியோர் ஹார்ட்டட் பர்சன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்ரிஷியேஷன் இருக்குது. நிறைய பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்களா இருக்கலாம் உங்கள் சரௌண்டிங்கில். அது வந்து உங்கள் பர்சனுக்கு தெரியுமா இருக்கலாம், இல்லைனா அவங்க அதை லிசன் பண்ணுறாங்களா இருக்கலாம். கண்டிப்பாக இந்த காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் முடியறதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா வேண்டாம். உங்களோட ஒர்க், உங்களோட ஃபோக்கஸை வந்து எதில் போடணுமோ அதில் போடுங்க. உங்கள் வேலையை பாருங்கள். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட கரியர் அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் வந்து டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் இருக்கலாம், சின்ன தயக்கம் இருக்கலாம், அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உங்களை வந்து நேசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு குழப்பமான பதிலே தேவையில்லை. எஸ், தே ஆர் இன் லவ். உங்களை வந்து அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டாக தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை தேடி வருவாங்க. ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. இல்லைனா வந்து மேபி நீங்கள் ஏதாவது ஒரு லீகல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வருவீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இது ஜஸ்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் எந்த சின்ன தடைகள் இருந்தாலும் இந்த காதல் கனெக்ஷனை நோக்கி போகிறதுக்கு அதெல்லாம் வந்து அந்த தடைகள்லாம் உடஞ்சி போகும். எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு எண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒரு சிலருக்கு ஹெவிலி பர்டன்ட். மேபி உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாரமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு டிவோர்ஸ் சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபேமிலி டஃப் சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கரியர் சேஞ்ச் கூட பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் முடியணும். அந்த விஷயம் வந்து ரொம்ப பாரமான விஷயம். இட்ஸ் லைக் யூ ஆர் எண்டிங் இட். அதுதான் இங்கே
நீங்கள் வந்து ரொம்ப பாரமாக சுமந்துட்டுருக்க ஒரு விஷயத்த மேபி லீகல் சுச்சுவேஷன் இருக்குது, அதனால தான் நான் டிவோர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு யூ ஹேவ் டு கோ த்ரூ சம் டிவோர்ஸ், இல்லைனா வந்து உங்கள் பர்சன் ஏதாவது டிவோர்ஸ் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைனா ஒரு லீகல் சுச்சுவேஷனில் இருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும், அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. நம்ம வந்து இதை கிளாரிஃபை பண்ணுவோம். ஏன்னா இது இட்ஸ் லைக் உங்கள் அவுட்கமில் பார்த்தீங்க அப்படின்னா 10 of Wands மேபி இந்த காதலே அவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கும். சில இந்த காதலை சொல்லாமல் இருக்கிறதோ, உங்களோட இல்லாமல் இருக்கிறதோ, இது வந்து பெரிய பாரமாக இருக்கும். அப்போ வந்து எல்லாமே வந்து அதோட எல்லாமே இட்ஸ் கோயிங் டு ஃபால் இன் டு பிளேஸ். குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ உங்களை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப வந்து சரினா சரி, தப்புனா தப்பு. அதனால தான் இங்கே ஜஸ்டிஸ். 9 of Swords எனர்ஜி. மேபி இந்த பர்சன் வந்து ரீசெண்ட் பாஸ்டில் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் 9 of Swords எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம். அதனால் உங்களை வந்து ரொம்ப ஹை பெடஸ்டலில் வச்சுருக்காங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலையில் அவங்க இருந்து தான் வெளியில் வராங்க. மேபி அதனால் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். நைட் ஆஃப் பாங்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி இந்த பர்சன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், கோ கெட்டர், ஏன்னா எப்போவுமே ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க ஆள் இப்போ தான் வந்து ரொமாட்டிக் சைடு வராங்க. இட்ஸ் லைக் அவங்களோட வாழ்க்கையில் காதல் இப்போ தான் எட்டி பார்க்குது. இட்ஸ் லைக் அப்படி தான். மேபி பாஸ்டில் அவங்களுக்கு நடந்த ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலையில் அவங்க காதலேருந்து விலகி இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து வேலையிலேருந்து ஃபோக்கஸை கொஞ்சமாக எடுத்து இப்போ காதலில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த சொல்ல விடாமல் என்னோட த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது. இது பார்த்திங்கன்னா நம்ம 10 of Swords எனர்ஜி. ஸோ உங்களுக்கு துரோகம் யாராவது பண்ணியிருந்தாங்க, இல்லைனா இந்த காதலை, ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜென்னா கண்டிப்பாக காமிக் சுச்சுவேஷன் இருக்கும். அதில் யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ண நினச்சிருந்தாங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட சூழ்நிலை உருவாக்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வந்து பார்த்துப்பாங்க. அடுத்தது வந்து இது கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பிரேக் தான். மேபி யூ ஆர் லீவிங் அ பாஸ்ட் பர்சன், இல்லைனா யூ ஆர் கோயிங் த்ரூ அ டிவோர்ஸ், இல்லைனா வந்து ஒரு பாஸ்ட் பர்சனை விட்டுட்டு தான் நீங்கள் வெளியில் வரீங்க. இட்ஸ் லைக் எண்டிங் பாஸ்ட் சுச்சுவேஷன். இது பார்த்திங்கன்னா ரிவர்சல் எனர்ஜி என்ன வருது? ரிவர்சலில் 9 of Wands, 9 of Cups. ஸோ மேபி உங்கள் பர்சனுக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா இந்த பாஸ்ட் பிரேக்கப்னால உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து உங்களை நிறுத்த போகிறதில்ல, பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி த ஸ்டார். ஸோ இது மேபி ஒரு சின்ன தயக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணலாம். மேபி பாஸ்டில் நடந்த உங்களுக்கு ஒரு துரோகத்தினால, இல்லைனா வந்து இந்த பாஸ்ட் பெயின்ஃபுல் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சனுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதனால தான். இட்ஸ் லைக் தே ஆர் ஹெவிலி பர்டன்ட். அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் இல்லை, லேக் ஆகுது. பட் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க இந்த காதலை வந்து சொல்ல போகிறாங்க. பிகாஸ் யூ ஆர் த ஸ்டார், யூ ஆர் அட்ராக்டிங் லாட் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ ஆப்வியஸாக வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருள் விலகி வெளிச்சம் வரும். அவங்களுக்கு ஒரு சின்ன போராட்டம், தயக்கமும் இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது வந்து சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். அடுத்தது வந்து வான்ஸ் அண்டு அவங்களுக்கு அது பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம் மேபி பாஸ்டில். ஸோ அதனால் எஸ், ஓ மை காஷ், என்ன கீழே விழுது? 9 of Wands எனர்ஜி. மேபி நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருந்தனால அவங்க எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கலாம். இட்ஸ் லைக் சம்திங் பிகாஸ் ஆஃப் அ பேட் ஹேபிட். அதுதான் மேபி இங்கே முடிவுக்கு வருது. இட்ஸ் லைக் தே ஆர் லீவிங் தட் பேட் ஹேபிட், தே ஆர் கிவிங் அப் அந்த அட்டென்ஷன், இல்லைனா வந்து அந்த ஒரு அடிக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை விட்டுட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து அந்த அடிக்ஷன் வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான புரிதல் அவங்களுக்கு வந்துச்சு. இந்த அடிக்ஷனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்குது. இது அடிக்ஷனும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். டேக் ஹவ் இட் ரெசனேட்ஸ். ஸோ இதுதான் உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியறதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. உங்கள் பர்சன் உங்களை வந்து ரொம்ப
உயர்வாக பார்க்குறாங்க, உயர்வாக நினைக்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்களுக்கு தான் தாழ்வான கொஞ்சம் எண்ணங்கள் இருக்கே தவிர, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் உங்களோட கரியரில் இப்போது அட் ப்ரெசண்ட். இந்த காதலில் உங்கள் ஃபோக்கஸ் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஏன்னா ஒன்றா நீங்கள் ஒரு முடிவை பார்க்கணும், இல்லைனா உங்கள் பர்சன் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை விடணும், இல்லைனா அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு முடிவு வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த காதல் வந்து கல்யாணத்துக்கு போகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எதுவும் பண்ணாமல் சோக டியூன் போடாமல் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையை பாருங்கள், உங்கள் ஆள் உங்களையே தேடி வருவாங்க. ஸோ இட்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு சேஸ் யூ. இதில் சேஸ்ன்னு இல்லை, சேஸிங்னு சொல்ல முடியாது. உங்ககிட்ட எப்படி காதலை சொல்லணும்னு ஒரு வழி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.